Hello my dear warriors, very good evening, very good evening, very good evening. How are you guys? My dear warriors, it's going to be a super duper session. Tell me whether the audio and video is clear. Audio video clear arka? Tell me whether my audio and video is clear. So audio video clear ah? Yes. Prajit, okay. Good. Palani, simply sisters, okay. Adutha Niva, good. Umar, good. Clear. Super ah? Okay. So impinadi enna irukku pathingala? So today we are going to study about, this is what we are going to study. Inga irukku pathiya the oru part. இந்த ஒரு பார்ட் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி படிக்க போகிறோம். தட் இஸ் கோயிங் டு பி அ நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டம் எதுக்கு, இந்த நர்வஸ் சிஸ்டம் நம்ம ஏன் படிக்கணும், ரைட்டா? அக்ஷயா, ஓகே ரைட், நோட் டவுன். நர்வஸ் சிஸ்டம், ஓகே. இது எதுக்கு படிக்கணும், இதில் என்னெல்லாம் இருக்குது, நம்மளோட பாடியில் இவ்வளோ பயங்கரமாக ஒரு விஷயம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கர ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு சாப்டர் தான் இந்த நர்வஸ் சிஸ்டம். You are going to learn about your body. நம்மளோட உடம்பு எப்படி இருக்குது, அது எவ்வளோ தூரத்துக்கு, how it is created. We don't know that whether கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் செகண்டரி. பட் the first thing, எப்படி இந்த நர்வஸ் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். What I did, இப்போ நான் என்ன பண்ணேன், anybody noticed? Yes, there was a little shock அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் பண்ண அந்த ஒரு ரியாக்ஷன் எப்படி நடந்துச்சு, என்ன பண்ண, ஒன்றும் ஆகலை, பயப்படாத, சிம்பிள். இந்த லெசனோட இன்ட்ரொடக்ஷனுக்காக ஒரு ட்ரை தான், சரியா? ஸோ இப்போ நான் பண்ணதில் ஒரு சடன் ரியாக்ஷன், ஷாக் இந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தியா? இது எப்படி நான் பண்ணேன், உண்மையிலே இங்கே ஒன்று நடந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு நான் ஒரு ஹாட்டாக இருக்கிறத டச் பண்ணுறப்பையோ அல்லது ஏதோ ஒன்று பண்ணுறப்ப, சரி ஷார்ப்பாக இருக்க ஆப்ஜெக்ட் வச்சு நான் குத்துறப்ப அப்படின்னு நம்ம ஒரு சவுண்ட் கொடுக்குறோம் பார்த்தியா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உடனே ரெஸ்பாண்ட் ஆகுது பார்த்தியா? இமீடியட்டாக இது எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது, இது யார் சொல்கிறா? இங்கே போனோன்னே ஷாக் அடித்தா கையை எடுக்கணும், சுட்டா கையை எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு, ரைட்டா? என்ன ஷாக் தெரிஞ்சிருக்குமா? பட் ஆனால் எதுவுமே நடக்கலை. தட் வாஸ் அ ஸ்மால் ஆக்ட். நானாக சும்மா நடித்தேன், அவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி தொட்ட உடனே என்ன ஆகுதுன்னு உனக்கு காட்டுறதுக்காக. ஸோ இப்போ அந்த மாதிரி ஷாக் வந்த உடனே என்ன நடக்குது, எப்படி நம்மளோட பாடி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, எப்படி ரெஸ்பான்ஸ் நடக்குது, அதோட அவுட்புட் என்ன, இன்புட் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டுடே we are going to learn. அதுக்கு முன்னாடி ஸோ யாரெல்லாம் MVSATக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஸோ மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டு இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிவிடு. ஆஃப்லைனில் 4, 5, 11, 12 அக்டோபர் நடக்க போகுது, ரைட்டா? ஸோ கெட் ரெடி. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சூப்பர் டூப்பர் செஷன், ரைட்டா? வேறு லெவலில் இருக்க போது MVSAT. உன்னோட 10th போர்ஷன் தான் எக்ஸாமுக்கு இருக்க போது. நீ அட்மிஷன்ஸ் 100%, 90 திஸ் டைம் இட் இஸ் 100 ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ். நீ மார்க் வாங்கிட்டேன்னா ஃப்ரீயாக படிச்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாத, பயங்கரமாக நம்ம என்ன பண்ணலாம், மார்க் வாங்கலாம், சரியா? ரைட். ஸோ என் பின்னாடி இருக்க படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு சூடான காஃபி கப்போ அல்லது ஜில்லுன்னு இருக்கக்கூடிய காஃபி கப்போ, ரைட்டா? கீழே லிங்க் இருக்குது பாரு, கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இட் இஸ் சிம்பிள். அந்த ஃபார்ம் கஷ்டமானதெல்லாம் இல்லை. உன்னோட டீட்டெயில்ஸ் என்ன ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான் கேட்கும், பெரிய கஷ்டமானதெல்லாம் இருக்கா? இப்போ உனக்கு பக்கத்தில் எந்த சென்டர் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும். பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ நீ அதை கிளிக் பண்ணி என்ன அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிடும், சரியா? ரைட். நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா? ஸோ புட் அ ஃபயர் இன் சாட்டில் ஒரு ஃபயர் போடு, சாட்டில் ஃபயர் போடுங்க. we will start it, right? can I have some fire? yes. சாட்டில் ஃபயரை போடு, மாஸ் பண்ண போகிறப்ப. எஸ், வெரி குட், ஓகே. ஸோ நர்வஸ் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு, நீங்கள் ஒரு காஃபி கப்பை தொடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அது சூடாக இருக்குது அப்படின்னு டக்கு நம்ம கை எடுக்கும். நெருப்பில் கை வச்சா கை எடுக்கிறோம். ஜில்லுன்னு இருக்க பார்ட்டிக்கல் கொஞ்ச நேரம் நம்மளால் தாங்க முடியும், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் தாங்க முடியாது. அதுக்கப்புறம் யாராவது உங்களை குத்துனாங்க, யாராவது உங்களை அடிச்சிட்டாங்க, இல்லை ஏதோ நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, எதுலையாவது இடிச்சிட்டிங்க, கொசு கடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு சாப்பாடை பார்த்த உடனே நம்மளுக்கு உங்களோட ஃபேவரட் ஃபுட்டை பார்த்த உடனே நாக்கில் எச்சி விடுறது, இந்த மாதிரி இருக்கிறதுலாம், ரைட்டா?
டவுட் இருந்தால் என்ன டவுட்டுன்னு கீழே சாட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுறேன். ரைட்டா? நீங்கள் டவுட்டுன்னு சொல்கிற நேரத்துக்கு அது என்னென்ன போட்டுடலாம். ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட விஷயங்கள், நம்மளோட மைண்டு ப்ராசஸ் இதுக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதுவும் ஃபீட் பண்ணல, நம்ம பாடம் படிக்கல, எதுவுமே பண்ணல. பை பர்த் நம்மளோட இயற்கையாகவே பை நேச்சர் வி ஹாவ் சம் சிஸ்டம். என்ன சிஸ்டம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. வாட் they are going to call it as? They are going to call it as நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம். ஓகே, தட் இஸ் கால்ட் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டமை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி படிக்க போகிறோம். ரைட்டா? த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் யூ கேன் see that. ஸோ நம்மளோட கண்ணை ஒரு ஆப்பிளை பார்க்குது. ஆப்பிளை பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஈட் இட், நான் அதை சாப்பிட்ணும். ரைட்டா? அதை சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணுது. ஸோ அப்போ என்னோடய கண்ணை ஃபஸ்ட்டு ஆப்பிளை பார்க்குது. அப்போ என் கண்ணில் ஆப்பிள் படுதுன்னா அந்த ஆப்பிள் இஸ் கிவிங் அ ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ்னால் என்னது? அது ஒரு சிக்னலை என்னோடய பிரெயினுக்குள்ளே இன்புட் கொடுக்குது. ஃபஸ்ட்டு ஆப்பிள் என் கண்ணில் பட்டுது, நான் நார்மலாக பார்த்துட்டு வரேன். அந்த ஆப்பிளில் பார்த்துச்சு, ஆப்பிள் வேண்டாம், அது ஒரு பெருசாக இருக்காது, ஐ வில் ஹேவ் சம் அதர் இமேஜ். ரைட்டா? ஸோ இதை பார்த்தா எப்படி இருக்கு? செமையாக இருக்கா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நாட் ஈவன் பிரியாணி, எந்த ஒரு ஃபுட்டை வேணால் எடுத்துக்கோ. ஒரு ஃபுட்டை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன அப்படின்னா அப்படியே ஒரு கிரேவ் இருக்கும் பார்த்தியா, நம்மளுக்கு அதை பார்த்தோன்னே நாக்கில் எச்சி ஊறுது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஃபேவரட் ஃபுட்டை பார்த்தோன்னே அது எப்படி நடக்குது? அப்போ நீ பார்க்குறது உன் கண்ணால், ஆனால் அவுட்புட் உன்னோட வாயில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? டேஸ்டியாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன ப்ராசஸ்? ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்கோம், அதை பற்றி டீட்டெயிலாக. ஸோ நம்மளோட கண் என்ன அப்படின்னா இந்த ஸ்டிமுலஸ், அந்த சாப்பாடு நம்மளை தூண்டுது. அந்த சாப்பாடு என்ன பண்ண நம்மளை தூண்டுது, சூடாக இருக்க ஒரு ஆப்ஜெக்டை தொடுறோம். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட், அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய சேஞ்ச். நல்லா கவனி, நம்மளை சுற்றி, நம்மளோட உடம்புல கிடையாது, என்னோடய பாடியில் கிடையாது, என்னோடய பாடிக்கு வெளியே இருக்கக்கூடிய வேறு லெவல். உண்மையிலே அந்த ஸ்மைலியெல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்குது. அந்த எமோஜி இஸ் சூப்பர் குட், அந்த எமோஜி தான், அதே தான், அந்த மாதிரி தான் இருக்கும், அப்படியே ஒழுகுறது. ரைட்டா? ஸோ என்விரான்மெண்ட்டில் நல்லா கவனி, என்விரான்மெண்ட்டில் ஏதோ ஒரு சேஞ்ச். நீ இருக்க ஹோட்டலுக்கு போகிற, உன் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டாங்க, ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்க்க பார்க்க உனக்கு என்ன பண்ணுது, நாக்கில் எச்சி வருது. 9th லைவ் இன்றைக்கி இல்லைப்பா, டுடே நோ 9th லைவ். சரியா? சயின்ஸ் நான் இல்லை, வேறு சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த கிரேவ் ஆகுது. அப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச். இவ்வளோ நேரம் உன் முன்னாடி அந்த ஃபுட் இல்லை, இப்போ உன் முன்னாடி அந்த ஃபுட் வந்திருக்கு. அப்போ தட் என்விரான்மெண்டல் சேஞ்ச், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்ன அப்படின்னா ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ் அப்படின்னா ஒரு தூண்டுகோல், ஒரு தூண்டல் அப்படின்னு அர்த்தம், ஒரு தூண்டல் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ரைட்டா? ஒரு தூண்டல். ரைட்டா? ரைட். ஸோ அப்போ ரிசப்டார், அப்போ இந்த தூண்டலை என்ன பண்ணுது, என்னோடய கண்ணு பார்க்குது, என்னோடய கண்ணு பார்க்குறது என்னது, ரிசப்டார், ரிசீவ் ஆகுது. அது ஒரு தூண்டல் பொருள், அதை என் கண்ணு ரிசீவ் பண்ணுது. என் கண்ணை ரிசீவ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கிவிங் த இன்ஃபர்மேஷன் டு த பிரெயின். பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ரைட்டா? இது நம்மளுக்கு வேண்டாம் இப்போதைக்கு, நம்ம சாப்டரில் இந்த ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை, அது நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு பார்க்கலாம். பிரெயின் டிசைட்ஸ் வெதர் இட் இஸ் குட் டு ஈட் ஆர் பேட். சரி, கிரேவிங்காக இருக்கிறதுக்கு நான் சொன்னேன் நாக்கில் எச்சி ஊறும் அப்படின்னு. இது ஒரு கெட்டு போன உணவு முன்னாடி கொண்டு வந்தோன்னா அப்படி நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த கெட்டு போன உணவுன்றது என்னோட மூக்கு என்ன பண்ணுது, சென்ஸ் பண்ணுது. பிரியாணி என்ன பண்ணுது, ஸ்மெல், பார்த்தது எதுவும் இருக்குது. நான் பார்க்குறப்ப அழகாக இருக்குது, என் கண்ணு அந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுது. பட் நான் ஸ்மெல் பண்ணதுக்கப்புறம் என்னோடய நோஸ் என்ன சொல்லுது, இட் இஸ் வெரி பேட், இட் இஸ் நாட் குட் அப்படின்னு. அப்போ என் பிரெயின் என்ன டெசிஷன் கொடுக்குது, நோ யூ ஷுட் நாட் ஈட் இட். அதே இது நல்ல நறுமணம் பஞ்சம் பார்த்தோன்னே இன்னும் ஸ்மெல் பண்ணணும், இன்னும் பண்ணணும் அப்படின்னு என்னது டெசிஷன் கொடுக்குது. வேறஸ் கெட்டு போனோன்னா அப்படின்னு என்ன பண்ண போகுது, பேட் ஸ்மெல் வந்தால் வி கெட் இட், மேக் இட் பேக், அது பின்னாடி தள்ள போகிறோம். ரைட்டா? ரைட்டா? சாப்பிடக்கூடாது அப்படின்ற டெசிஷனை கொடுக்குது. கொடுத்ததுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கான எஃபெக்ட்ஸ் என்ன பண்ண போகுது, என்னோட கையை நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் என்கிட்ட கொண்டு வரும், இல்லை எடுத்து வாயில் கொடுக்க போகுது, இல்லைனா இட் இஸ் கோயிங் டு மூவ் அவே, இல்லைன்னா என்ன பண்ண போகுது, அது என்னை விட்டு தள்ளி போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தியா? இப்போ இதை நான் எவ்வளோ நேரம் சொன்னேன், நான் என்ன சொல்கிறேன், ஒரு சாப்பாடை என் கண்ணு பார்க்குது, என் கண்ணு பார்த்து என் கண்ணுலேருந்து பிரெயினுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகுது, பிரெயின்லேருந்து திரும்ப என்ன அப்படின்னா என்னோடய கைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுதான். இதை நான் சொல்கிறதுக்கே ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகுது. ஆனால் இந்த விஷயம் நான் சொன்ன இந்த 10 செகண்ட்ஸ் ஆன விஷயம் எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும்னு பாருங்கள். ரைட்டா? எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில், இட் இஸ் அ வெரி இமீடியட். அது வந்து சொல்லவே முடியாது, இட் இஸ் அ மில்லி மைக்ரோ செகண்ட்ஸில் கட 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 நடந்து முடிஞ்சிடும். அப்போ பாரு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட ஹியூமன் பாடி இஸ் அ மிஸ்ட்ரி. ரைட்டா?
ஹியூமன் பாடி இஸ் தட் மச் மிஸ்ட்ரி. அவ்வளோ தூரத்துக்கு ஒரு மிஸ்ட்ரி, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சென்ஸ் பண்ணுது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஹேவ் யூ நோட்டீஸ் தட் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிலருக்குலாம் ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தட்? they call it as coma. Coma stage na enadhu? What is the meaning of that coma? Coma stage la irukanga appadina enadhu? What does that mean? Coma na enadhu? Brain dead. Their brain is affected, right? Body control பண்ணு. நீங்க அவங்களை கில்லுனாவோ அல்லது அவங்க கையில் தட்டினாவோ அவங்களோட சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் வேலை செய்யலை, அவங்களுக்கு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆக மாட்டேங்குது. தே டோன்ட் ரெஸ்பாண்ட். அங்கே ரெஸ்பான்ஸுங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை. அவங்க பார்க்கலாம் செய்கிறாங்க, பார்க்குற ஃபீடு உள்ளே போகுது, திருப்பி வெளியே வரல. தட் எவ்வளோ ஒரு பயங்கரமானதுன்னு பாரு. நம்ம ஒரு மில்லி செகண்டில் நடக்கக்கூடியது நடக்கவே இல்லை. how bad it is, how worst case. அப்போ we are all so much healthy, ரைட்டா? we are all so much healthy, சரியா? அப்போ அந்த அளவுக்கு இருக்கோன்றப்ப we should be very happy, ரைட்டா? brain work ஆகலை, brain is not giving the signals, it is not accepting the signal, it is not giving the signal. but இந்த இது இருக்குது பார்த்தியா, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அது ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட் உள்ளே இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டிமுலஸ் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்லாம் வெளியே இருந்து வரணும், உள்ளுக்குள்ளே நடக்கிறதுக்கு தேவையில்லை. உள்ளுக்குள்ளே நடக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இட் இஸ் அ ப்ரீஃபிக்ஸ்டு. நீ என்ன நீ தூங்கினாலும் நீ மூச்சு விடுறியா இல்லையா? தூங்குறப்ப நீங்கள் மூச்சு விடுறீங்க இல்லையா? சூடுங்கிறது என்விரான்மெண்டல்லேருந்து நான் வச்சாதான் நீ கையை எடுப்ப, ரெஸ்பான்ஸ் பண்ண. பட் மூச்சு விடுறது நீ தூங்கினாலும் உன்னோட கண்ணு பார்த்தாலும் பார்க்காட்டும் there is no receptor. அதுக்கு ஒருத்தவங்க ரிசப்டார்ன்ற ஒருத்தவங்க தேவையே இல்லை. தட் இஸ் நாட் அ ரிசப்டார். அது ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வாலண்டியராக அது ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும், செஞ்சுட்டே இருக்கும். தெர் இஸ் நோ நீட் ஆஃப் எனி கைடன்ஸ். அதுக்கு எதுவுமே தேவையில்லை, அது பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கும், ப்ராப்ளமே இல்லை, ரைட்டா? ஸோ இதை பற்றின டீட்டெயில் இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷனில் they have given two main words. One is stimulus, another one is response, right? Living organisms respond to the stimuli, correct? என்ன சொல்கிறாங்க? லிவிங் ஆர்கானிசம் எல்லா உயிருள்ள பொருட்களும் ஸ்டிமுலை. பிளான்ஸ் வில் அண்டர்கோ ஸ்டிமுலஸ். பிளான்ஸ்க்கு ஸ்டிமுலை இருக்குமா, ரைட்டா? பிளான்ஸ்க்கு ஸ்டிமுலஸ் இருக்குமா? பிளான்ட் வில் பி கெட்டிங் ஸ்டிமுலை. எஸ் சொல்லுங்கள். பிளான்ட்டுக்கு ஸ்டிமுலை இருக்கா? will the plant get stimulus and will the plant will respond? plant stimulus and respond பண்ணுமா? லெவி நோ, அதெல்லாம் கம்ப்ளீட் 13-14 கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கே முடிஞ்சிருச்சு அதெல்லாமே, ஏன்னா எஸ் யூ மைட் ஹவ் ஸ்டடிட் இன் 9th ஸ்டாண்டர்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி லெசனில் யூ மைட் ஹவ் ஸ்டடிட் ரைட். அது என்னது, லைட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது நம்ம அதில் ஸ்டிக்கர் ஒட்டிச்சு 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பில்ல. முகபன் 9th லைவ் கிடையாது, 9th லைவ் இல்லை, ரைட்டாக நம்ம பார்த்துருப்போம். லைட்டுக்கு எப்படி ஸ்டிமுலஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கார்பன் டை ஆக்சைடு மாதிரி ஒரு பிளாக் கலர் பேப்பர் ஒட்டி வைக்கிறது, லைட் ஸ்டிமுலை, இந்த மாதிரி நிறைய என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். கார்னிவோரஸ் பிளான்ட்டு, பிகாஸ் இட் இஸ் அ லிவிங் ஆர்கானிசம், அதுதான். ஸோ ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அனைத்து உயிருள்ள பொருட்களும் ரெஸ்பாண்ட் டு அ ஸ்டிமுலை. ஸ்டிமுலை அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய சேஞ்ச், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாறுதல். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நான் ஒரு ஃபேவரட் ஃபுட்டை கொண்டு வந்து வைக்கிறேன். வாட் யூ வில் டூ, தட் இஸ் எ ஸ்டிமுலஸ். அது என்னை தூண்டுது, அதனால நான் என்ன பண்ணுறேன், ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஐ ஜஸ்ட் டூ சாலிவேட், எனக்கு நாக்கில் எச்சி ஊறும், ரைட்டா? எஸ், ஓகே. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அப்போ ஸ்டிமுலஸ்னால் என்ன, ரெஸ்பான்ஸ்னால் என்ன, எங்கே இருக்குது, என்ன சேஞ்ச் நடக்குது, வாட் இஸ் த சேஞ்ச் இன் ஸ்டிமுலஸ் அண்ட் த என்விரான்மெண்ட், ரைட்டா? ஸ்டிமுலஸுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ environmental change in environment, right? activities in the off அங்கே வரணும், ரைட்டா? environmental condition. ஸ்டிமுலஸ்ங்கிறது என்ன அப்படின்னா environmental condition, activities of the organism, ரைட்டா? அதாவது என் கண்ணு முன்னாடி அல்லது என்னோட சுற்றுப்புறத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு, நடக்கக்கூடிய விஷயம், அதில் நிகழக்கூடிய விஷயத்தை நான் என்ன சொல்ல போகிறேன், ஸ்டிமுலஸ்னு சொல்ல போகிறேன். அதில் நடக்கிறத பார்த்து நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், ரைட்டா? அதுக்கு நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், ரைட்டா? ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். அடுத்த எக்ஸாம்பிளை பொறுத்து
ஸ்டிமுலஸ்ங்கிறது என்ன அப்படின்னா டிடெக்டட் பை த ரிசெப்டார்ஸ். ஸ்டிமுலஸ் என்னது டிடெக்டட் பை ரிசெப்டார்ஸ், அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ். ரைட்டா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ்னால் என்னது? என்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். அந்த சேஞ்சை பார்த்த உடனே டிடெக்டட் பை த ரிசெப்டார். யார் ரிசெப்டார்? என்னோட கண் அல்லது என்னோட கை, இதுவே எனக்கு என்னோட பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். தே ஆர் கோயிங் டு பி த ரிசெப்டார்ஸ். அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க? இந்த ஸ்டிமுலஸை டிடெக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க. பிரெயின் இஸ் கோயிங் டு கிவ் அ சிக்னல் டு ரெஸ்பாண்ட். ரைட்டா? கிளியர்? ஆர் கைஸ் கிளியர் வித் திஸ்? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த லெசனோட பேசிக் ஜிஸ்ட். ரைட்டா? இது வந்து பேசிக் ஜிஸ்ட். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம அடுத்து இந்த சாப்டருக்குள்ளே போக போகிறோம். ரைட்டா? வாட் ஆர் த ஸ்டிமுலஸ்? என்னென்ன ஸ்டிமுலைலாம் இருக்குது? என்னென்ன ஸ்டிமுலைலாம் இருக்குது? வி ஹவ் லைட், ஹீட் அண்ட் கோல்டு. ரைட்டா? ஹீட் இருக்கா? லைட்னால வெளிச்சம், டக்குன்னு வெளிச்சம் உடனே கண்ணை மூடுறது. ரைட்டா? தேட்டருக்குள்ளே திடீர்னு போனோன்னா கண்ணே தெரியாது, என்னடா நம்ம கண்ணை வெறிச்சு பார்ப்போம். ரைட்டா? ஹீட், சூடான பொருளை தொட்டாலோ கோல்டான ஆப்ஜெக்ட்ஸை தொட்டாலோ நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஸ்மெல், என்ன ஒரு வாசனை அப்படின்னு நல்லா நம்ம எடுக்கிறது. இல்லை அடுத்த டேஸ்ட், சரியான டேஸ்டா, என்ன சாப்பாடுடா எப்பா, அப்படியே என்ன நுனி நாக்கிலேயே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, எங்க அந்த மாதிரி தான். என்ன எங்க அந்த மாதிரி நின்றுட்டே இருக்கு. அடுத்து ப்ரெஷர், அழுத்தம், நம்ம அழுத்துறது. அடுத்து பெயின், வலி இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணால் நம்ம சொல்லலாம். ரைட்டா? எஸ், தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலை. ஸோ கோஆர்டினேஷன், என்ன கோஆர்டினேஷன்? அப்போ இந்த மாதிரி ஸ்டிமுலை, ரெஸ்பாண்டர், அதுக்கப்புறம் ரிசெப்டார், அதுக்கப்புறம் ரெஸ்பாண்டர், இவங்க 3 பேரும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். இந்த கோமா ஸ்டேஜுங்கிறதுல இந்த கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுது. ஸோ இந்த கோஆர்டினேஷன்லாம் என்ன? ஸோ கோஆர்டினேஷனுங்கிறது பாரு, ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ். நான் என்ன பண்ணுறேன்? சூடான ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே என்ன பண்ணணும்? இம்பல்ஸ் என்ன பண்ணுது? இங்கேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் என்னோடய கையிலேருந்து போகுது. இது என்ன பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் கலர், இங்கே 2 கலரில் டயக்ராம் இருக்கணும். ரைட்? ஐ வில் ட்ரா இட் என்ன டயக்ராம். ரைட்டு? நான் ஒரு ட்ரா பண்ணுறேன். ரைட்? ஸோ இந்த ரெட் கலர் தான் என்ன அப்படின்னா இன்புட். ரைட்டா? உள்ளே போகுது, பிரெயினுக்குள்ளே போகுது. போன உடனே பிரெயின் என்ன பண்ணுது? டேய் அது சூடாக இருக்குது, அதுலேருந்து கையெடுக்க சொல்கிறேன் அவனை அப்படின்னு திருப்பி என்ன பண்ணுது? ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. யாருக்கு கொடுக்குது? இந்த மசிலுக்கு. இட் இஸ் நாட் given to this finger. இந்த மசில், ஏன்னா நான் டச் பண்ணியிருக்கேன், இந்த மசிலில் தான் மாற்றம் ஏற்பட போகுது. ரைட்? யூ கேன் see that. ரைட்டா? இங்கே மாற்றம் ஏற்படுதா? கேன் see that there is a change. உன்னோட கையை கூட நீ என்ன பண்ணலாம்? மூவ் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? ஸோ டச் பண்ண உடனே அப்போ அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ இந்த மசில் தான் எனது மூவ்மெண்ட் ஆஃப் திஸ் மசில். அப்போ எந்த மசில் எங்கே பண்ணணும்? இல்லை இந்த ஃபிங்கர்ஸ்க்கு தே கேன் கிவ் த ஆர்டர். மடக்கு விரல, இப்படி விரல மடக்கு. அப்போ வி கேன் கிவ் சிக்னல் டு திஸ், விரல மடக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம்? சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் விஷயம். அப்போ இந்த இம்பல்ஸ் இங்கே இருக்கதும் அதாவது இது எல்லாமே ரைட்டா? பெயின் ரிசெப்டார் இன் ஸ்கின். ரைட்டா? பெயின் ரிசெப்டார் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஹாட் ஆப்ஜெக்ட். இதுதான் என்னது? என்னோட ஸ்டிமுலை. ரைட்டா? ஸ்டிமுலை. அடுத்து இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, ஃபிங்கரோட பாயிண்ட் டிப்பு, இதுதான் என்ன அப்படின்னா ரிசெப்டார். அதானே ரிசீவ் பண்ணுச்சு ஹீட்டை. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது? என்னோட இந்த மசில் இஸ் கோயிங் டு பி த ஆர்கன் விச் இஸ், இது வழியாக போயிட்டு திருப்பி வருது. ரைட்டா? ரைட்? ஸோ இது வழியாக போயிட்டு திருப்பி வருது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? சொல்யூஷன்ஸ் புக் பேக் போகணும். சொல்யூஷன்ஸ் புக் பேக் பார்க்கலாம் நம்ம. ஓகே, வில் see that. ரைட்? பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வில் do it. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி நடந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கரெக்டாக லிவிங் ஆர்கானிசம் ஒரு நல்லபடியாக என்ன பண்ண முடியும்? அவங்களோட லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் கோஆர்டினேஷன். ஹோமியோஸ்டாட்டிசிஸ். ரைட்டா? ஹோமியோஸ்டாட்டிசிஸ் அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் ஃபார் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசியாலஜிக்கல் பேலன்ஸ். ரைட்டா? என்ன கொடுத்துருங்க? ஹோமியோஸ்டாட்டிசிஸ்னால் கோஆர்டினேஷன் இருக்கணும். எதுக்கு இந்த கோஆர்டினேஷன் இருக்கணும்? ஃபார் ஆக்டிவிட்டீஸ், நம்ம ஆக்டிவாக இருக்குது, நம்ம எல்லாமே பண்ணணும். ஃபிசியாலஜிக்கல் பேலன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாரு, நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுதா? டெல் மீ, த ஃபுட் வி ஹவ் டேக்கன் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி? எஸ் ஆர் நோ? டெல் மீ வெதர் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுமா? எஸ் ஆர் நோ? நோ. பாதி என்ன பண்ணுது? எவ்ரிடே மார்னிங் வென் வி ஆர் கோயிங் ஃபார் அ ரெஸ்ட் ரூம் டு க்ளீன் அவர் பவுல் மூமெண்ட்டாக என்னது? வயிறு பவுல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பவுல் மூமெண்ட். யூ ஹவ் டு கிவ் மூமெண்ட் டு த பவுல் மூமெண்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் என்ன பண்ணணும்? அன்வான்ட், அதாவது தேவையில்லாத இன்டைஜஸ்டிவ் சப்ஸ்டன்ஸ், நம்மளோட வயிறால்
க்ளீன் பண்ண முடியாத, நம்ம வயிறால் டைஜஸ்ட் பண்ண முடியாத பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணும், சக்கை ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜியெல்லாம் உறிஞ்சிட்டு சக்கை எல்லாம் எடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ரெக்டஸ் வழியாக வெளியே வந்துடும். ரைட்டாக நம்மளோட ஆனல் வழியாக வெளியே வந்துடும். ரைட்டாக படாக்ஸ் அது வழியாக என்ன பண்ண போகிறோம், எவ்ரிடே மார்னிங் வி வில் கெட் இட் அவுட். அதை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும், இஃப் த ஃபீசஸ்னால் என்னது, நம்ம கூட ரெஸ்ட் ரூமில் இருக்குது, நம்ம பாத்ரூம் போகிறோம்ல அந்த ஃபீசஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் இன்டைஜஸ்டிவ் பார்ட்டிகல்ஸ், அந்த ஃபீசஸ் நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்தால் தே ஆர் ஆல் வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ். தேவையில்லாத ஒரு பொருள் வில் அஃபெக்ட் ஆல் ஓவர் பாடி. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இட் ஹாஸ் டு பி எக்ஸ்க்ரீட்டட் பீரியாடிக்கலி, எவ்ரிடே வி ஹாவ் டு எக்ஸ்க்ரீட்டட். ரைட்டா? த்ரூ டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்போ இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது. ரைட்டா? தட் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல, ரைட்டா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, ஒரு பொருளை சூடான பொருளை தொட்ட உடனே நம்மளோட கை எடுத்துக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிமுலை நாக்கில் எச்சி ஊறுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். தீஸ் ஆல், இது எல்லாமே, இவை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டம். ஹூ இஸ் தட் சிஸ்டம்? என்ன சிஸ்டம்? யார் அந்த சிஸ்டம்? நர்வஸ் சிஸ்டம். எஸ், அந்த சாப்டர் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ படிக்க போகிறோம். தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, த நர்வஸ் சிஸ்டம். சிஸ்டம் இஸ் நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ். நிறைய ஆர்கன்ஸ் ஒன்றா சேர்ந்தது தான் இது நர்வஸ் சிஸ்டம். வெரி குட் பிரஜித். ரைட்டா? நிறைய ஆர்கன்ஸ், அதாவது ஒவ்வொரு ஆர்கன்ஸாக சேர்ந்தது தான் என்னது நம்ம நர்வஸ் சிஸ்டம்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? எஸ், வி ஆர் கோயிங் டு see that நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டமில் 3 விதமாக இருக்குது. என்ன அப்படின்னா 3 பேர் சேர்ந்தது தான் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ரெகுலேட்டரி சிஸ்டம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அடுத்து அவங்க பாடியோட ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, அதை கோஆர்டினேட் பண்ண போகிறாங்க. ரைட்டா? ஆக்டிவிட்டீஸ், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட், இந்த 3 விஷயத்தை சேர்த்து தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம நர்வஸ் சிஸ்டம்னு இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ நர்வஸ் டிஷ்யூ எப்படி இருக்கு? Yes, nervous tissue combined of 3 major parts. ஒன்று neuron, neuroglia, nerve fiber. இந்த 3 பேரை பற்றியும் படிக்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த லெசனோட கொஷின் ஆன்சர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வி ஆர் என்டரிங் இன் டு த மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ் சாப்டர். ரைட்டா? கெட் ரெடி. மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ் சாப்டருக்குலாம் நம்ம போகிறோம். ஸோ இப்போ நம்ம இவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான நியூரான். ஸோ யார் நியூரான்? இவங்க தான்ப்பா நியூரான். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய சிக்னல்ஸ், நம்ம பாடியில் நம்ம பிரெயின் இருக்குது பார்த்தியா, இதெல்லாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் காமிச்சேன்ல, இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தியா. ஸோ நம்ம பிரெயினில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான முடிச்சுகள் இருக்குது. இது ஒன்று தான், இந்த ஒன்று இதோட கனெக்டட், இது ஒன்றா கனெக்ட் ஆகி இருக்கா. ஸோ இந்த ஒன்று எடுத்துக்க போகிறேன், இந்த ஒரே ஒரு பார்ட். இந்த ஒரு பார்ட்டை நான் இப்போ எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வச்சு செய்ய போகிறோம். ரைட்டா? ரைட்? ஓகே, சூப்பர். இதோட ஒரே ஒரு சிங்கிள் பார்ட் எடுத்து செதிலாக செதுக்க போகிறோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் அண்ட் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரைட்டா? பிரஜித், எஸ், அதுதான் இப்போ என்ன அப்படின்னா நான் சொல்ல போகிறேன். ரைட்டா? ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். ரைட்டா? பேசிக் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் இஸ் நியூரான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டட். நீ எங்கே போனாலும் பயாலஜியில் இந்த லெசன் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஒன் வேர்டு நீ எதிர்பார்க்கலாம். அவுட்டா? ரைட்டா? ஸோ இந்த ஒன் வேர்டு நீ என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ரைட்டா? ஸோ நியூரான், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். ரைட்டா? ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், அல்லது பிரெயின்னு கேட்பாங்க, ஸ்பைனல் கார்டுன்னு கேட்பாங்க. அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், நியூரான்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடியதுலேயே லாங்கஸ்ட் செல் எதுனா அது இதுதானே. ஏன்னா இது பாரு, நீளமாக இருக்கல, இது பார்க்கறதுக்கு நீளமாக இருக்கல. மீதி எல்லாமே ரவுண்டாக அல்லது ஸ்கொயராக அல்லது ஆக்டகன், ஹெக்ஸகன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆனால் இது மட்டும் நீளமாக இருக்கும். இட் இஸ் த லாங்கஸ்ட் செல் இன் அவர் பாடி. லென்த் என்ன இருக்குன்னா 100 மைக்ரோமீட்டர். ஓகே, ஐ வில் ஆஸ்க் யூ ஒன் மோர் கொஷின். விச் இஸ் த லாங்கஸ்ட் போன் இன் அவர் பாடி? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் போன் இது, மிகவும் நீளமான எலும்பு இது. மனித உடலில் மிகவும் நீளமான எலும்பு இது. மனித உடலில், ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய நீளமான எலும்பு இது. பரவாயில்ல, வெரி குட். இட் இஸ் தை போன். இன்னும் என்ன சொல்லலாம், ஃபீமர். கரெக்டான வார்த்தை ஃபீமர். ரைட்டா? ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு போன் கிடையாது. ஸ்பைனல் கார்டு இவ்வளோ தான் இருக்கும். இவ்வளோ இருக்கக்கூடிய காம்பினேஷன் இங்கே இருந்துச்சு ஸ்பைனல் கார்டு. அது ஒரு போனே கிடையாது.
ஸ்பைனல் கார்டு இஸ் ஜாயிண்ட், ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும், கலண்டு இருக்கும். ஸ்பைனல் கார்டை ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், ஸ்பைனல் கார்டாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே ஆரம்பிக்கும், ஸ்பைனல் கார்ட் ஸ்டார்ட்ஸ் ஹியர், இங்கே ஆரம்பித்து இட் வில் எண்ட் அட் த பட்டாக்ஸில் போய் இந்த ஒரு கர்வ் மாதிரி இருக்குல்ல, அந்த கர்வ் இருக்க வரைக்கும் இருக்கும். தட் இஸ் ரைட். ஆனால் இட் இஸ் நாட் அ சிங்கிள் போன், இட் இஸ் அ ஜாயிண்ட் ஆஃப் மல்டிபிள் போன்ஸ், நிறைய போன்ஸ் ஜாயின். வேரஸ் ஃபீமர் அப்படி தொடையில் தட்டும் இல்லை, அந்த தொடை எலும்பு உன்னோட இடுப்புலேருந்து என்ன அப்படின்னா முழங்கால் வரைக்கும் ஒரே போனாலாம் இருக்கும். தட் இஸ் ஃபீமர் போன், ஃபீமர்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அது ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா, ஃபீமர். ஓகே, ஸோ அதுதான். அதே மாதிரி செல், இருக்கிறதுலே பெரிய செல் இது, நம்மளோட ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடியதில் ரொம்ப நீளமான செல் எது அப்படின்னா நியூரான். நியூரான் இஸ் த லாங்கஸ்ட் செல் இன் த ஹியூமன் பாடி. ரைட்டா, எதுக்கு இதோட ஸ்ட்ரக்சர், இது ஏன் எம்மா பெருசாக இருக்குது, இவனுக்கு என்ன தான் வேலை, இவன் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கான், இவனை பற்றி ஏன் நம்ம ஒரு சாப்டராக படிக்கிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் செல். இது ஒரு சிறப்பு மிக்க செல்லாம், சிறப்பு வாய்ந்த. கண்டிப்பாக போட்டுடலாம், கண்டிப்பாக 9th ஸ்டாண்டர்டுக்கு நான் வீடியோ நாளைக்கு வந்துடும். ஓகே, திஸ் இஸ் த பர்பஸ், ஸ்பெஷலி டிசைன்டு. இந்த நர்வஸ் சிஸ்டமை கடவுள் படைச்சாரா இல்லை எவல்யூஷன் மேலே வந்துச்சா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். ரைட்டா, ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ண போதும், டிடெக்டிவ் வேலை பார்க்க போது, அடுத்து ரிசீவர் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்குமா, அதுக்கப்புறம் அதுக்கு பதில் வேறு சொல்லுமா. ரைட்டா, ரிசீவ் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி பதில் வேறு சொல்லுமா. ரைட்டா, ரைட், ரிசீவ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பதில் வேறு சொல்லணும். டிடெக்ட், ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட். ஸோ கேரி இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன்? எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். நான் லாஸ்ட் கிளாஸில் அதாவது நான் சொன்னேன், நம்ம லாஸ்ட்டு சாப்டர் படிக்கிறப்ப ஹார்ட், நம்ம ஹார்ட்டில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா ப்ரொடியூஸ் ஆகாதா? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா ப்ரொடியூஸ் ஆகாதா? புக் இன்சைட் கொஷின் கிவ் பண்ணுற கொடுப்போம் நடத்தணும்ல, முதல் சாப்டர் நடத்திட்டதுக்கப்புறம் கொடுப்போம். நம்மளோட ஹார்ட்டில் கரண்ட்டு இருக்குமா இருக்காது? இருந்தால் எங்கே இருக்கும்? வேர் த கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஹூ இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் கரண்ட்? நம்ம ஹார்ட்டில் கரண்ட் யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா? ஏன்னா பயங்கரமான ஒரு கொஷினில் நம்ம ஹார்ட்டில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா? ஆமாம், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். என்ன சார் சொல்கிறீங்க, ஷாக் அடித்தா நம்ம எல்லாருமே இறந்து போயிடுவோமே? ஏன்னா ஹூ இஸ் த கரண்ட் ப்ரொடியூசர் இன் அவர் பாடி? சரி, நான் எப்படி கேட்டால் உனக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன், ஹார்ட் ஆஃப் ஹார்ட் யார்? இதயத்தின் இதயம் யார்? ஹார்ட் ஆஃப் ஹார்ட். ஹூ இஸ் த ஹார்ட் ஆஃப் ஹார்ட்? ஹார்ட்டோட ஹார்ட் யார்? Who is the heart of heart? Heart என்னது? SA நோடு. ரைட்டா, SA நோடு என்ன பண்ண போகுது? சைனோ-ஆர்டீரியல் நோடு, SA நோடு. யூ மஸ்ட் பி ஸ்டடீட். இதுக்கு முந்தின லெசனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 1 மார்க் கொஷின், SA நோடு. ரைட்டா, இந்த SA நோடு தான் என்ன பண்ணும்? டப் 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 நம்ம ஹார்ட்டை துடிக்குது இல்லை? ஹார்ட் எப்படி துடிக்குது? அதுக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் எப்படி லப் லப் லேப்டாப் லேப்டாப் அப்படின்னு அடிக்குது. ஸோ என்ன அப்படின்னா இந்த SA நோடு என்ன பண்ணுமா, ஒவ்வொரு தடவையும் ஹார்ட்டை திட்டிகிட்டே இருக்குமா, ஒழுங்கா பம்ப் பண்ணுறேன், விரிடா சுருங்கடா, சுருங்கிருமா, திருப்பி விரியாதான், அந்த மாதிரி. என்ன அப்படின்னா அந்த சைனோனோட என்ன பண்ணுமா, இட் ஜென்ரேட்ஸ் சம் இம்பல்ஸ், எலக்ட்ரிக்கல் சிக்னல். பார்க்க இதுமா தண்டி இப்படியோ குட்டியோண்டா இருக்கும். ரைட்டா, ஒரு சின்ன ஃப்ளாப் மாதிரி இருக்கும். இட் இஸ் பை நேச்சரில் எப்படி இருக்க போகிறது என்னென்னு. ஸோ இதுலேருந்து ஒரு கரண்ட் டபக் டபக்குன்னு அடிக்குமா. நம்மளோட ஹார்ட் இருக்குல்ல, நம்மளோட ஹார்ட்டு ரைட்டாக இங்கே இருக்கும். நான் சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன், இட் இஸ் நாட் ஆக்சுவல். ஸோ இதில் இருக்கும், இந்த இடத்துல வந்து சிக்னல் என்ன பண்ணுமா, டப்பு டப்புன்னு போய் இந்த பெரிகார்டியல் ஃபங்க்ஷனில் டக் டக்குன்னு அடிக்குமா. அப்படி அடிக்கிறப்ப என்ன பண்ண போகுது, SA நோடு ஒவ்வொரு தடவை கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப ப்ளுக் 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 லேப்டாப் லேப்டாப் அந்த மாதிரி. அப்போ அவ்வளோ தூரம் கரண்ட் சிக்னல் ப்ரொடியூஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நான் பேசுகிறது உனக்கு எப்படி கேட்குது? என்னோடய ஹார்ட் பீட் கேட்குதா? என்னோடய ஹார்ட் பீட் இங்கே வச்சா கேட்குதா? என்ன கேட்குதா? கேட்குதா? எனக்கு கேட்காது. டெய்லி ஒன் டீட்டெயில் போட்டுடலாம். கேட்டுச்சா? நோ, ஏன்னா வெளியே சவுண்ட் எடுத்தால் தான் கேட்கும், அவ்வளோ தூரத்துக்கு கேட்கல. சரி, ஓகே, ரைட், சரி விட்டுருங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், வாட் ஐ வாஸ் சேயிங், மறந்து போச்சுடா.
ரைட். நான் பேசுகிறேன் உனக்கு எப்படி கேட்குது? ஹவு யூ ஆர் லிசனிங் மை வாய்ஸ்? என்னோடய வாய்ஸ் உனக்கு எப்படி கேட்குது? நல்லா கேட்குதுன்னு சொல்லாத. த்ரூ விச் மீன்ஸ் பேசுகிறது எப்படி? கமலேஷ் தேங்க்யூ ஸோ மச், ஞாபகம் வந்துருச்சு. எப்படி கேட்குது? காது வலி. டேய், இங்கேருந்து எப்படா உனக்கு ட்ராவல் ஆகுது? அது கரெக்டாக காது வழியாக தானே கேட்குது. இங்கேருந்து ட்ராவல் ஆகுதுல. இப்போ நான் இங்கே பேசுகிறேன். இட் இஸ் அ வயர்டு மைக், ரைட்டா? வயர்டு மைக். தேர் இஸ் அ வயர்லெஸ் மைக், எது வேணா இருக்கலாம். ஸோ அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுது? என் வயர்லெஸ் சிக்னல் ட்ரான்ஸ்மிட் ஆகி என்னோடய சிபியூக்கு போகுது. என்னோடய சிபியூலேருந்து என்ன அப்படின்னா இன்டர்நெட் கேபிள்லேருந்து போகுது. அதுக்கப்புறம் அது எங்கெங்கெல்லாம் ட்ரான்ஸ்மிட் ஆகுது பாரு. இப்போ எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு 45 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. 45 பேருக்கும் போகுது, ரைட்டா? இட் இஸ் ஜஸ்ட் கிவிங் டேட்டா. என்ன பண்ணுது? ஒவ்வொன்றும் தனித்தனியாக இந்த வேவ்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுது? போகுது. எப்படி போகுது? நான் பேசுகிறது சவுண்டு. இட் இஸ் அ சவுண்ட். ஆனால் சவுண்ட் வேவை என்ன பண்ணுது? இந்த மைக்கு இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் உள்ளே போய் அதில் எலக்ட்ரோமேக்னெட், வயர்லெஸ்ஸாக இருந்தால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அது வழியாக போய் அங்கேருந்து உன் ஸ்பீக்கருக்குள்ளே வந்து திருப்பி வருது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுது? உனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் இருந்துச்சா? இது எல்லாத்துக்கும் கரண்ட் தேவை. இப்போ இங்கே கரண்ட் பவர் ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும், ரைட்? ஸோ அதே மாதிரியே என்ன அப்படின்னா நம்மளோட பாடியிலையும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை யார் கொடுக்க போகிறா? நம்மளோட நியூரான்லேருந்து என்ன பண்ண போகுது? கொடுக்க போகுது, ரைட்டா? கேரி இன்ஃபர்மேஷன், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், ரைட்டா? எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸில் கேரி எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அல்லது சிக்னல்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா? சிக்னல், ரைட்டா? இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கரண்ட் இப்போ இந்த ரூமில் பார்த்தேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, ரைட்டா? பவர் ஆன், எலக்ட்ரிக்கல் சப்ளைங்கிறது ஒன்று தான். நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன்னா எலக்ட்ரிக்கல் சப்ளைலேருந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. லைட் தெரியுது, அதுக்கப்புறம் சிபியூ, நீ பண்ணுற மெசேஜ் எனக்கு தெரியுது, என்னோடய அவுட்புட், என்னோடய இன்புட்டு, அதுக்கப்புறம் போர்டில் நான் எழுதுறது. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எவ்வளோ வேறு கன்வெர்ட் ஆகுதுன்னு பாரு, சிக்னல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இட் கேரிஸ் இன்ஃபர்மேஷன். என்னோடய பாடியில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன் பாரு. அப்போ என்ன பண்ணுது? என்னோடய நியூரான்ஸ், என்னோடய பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் என்ன பண்ணுது? நான் முன்னாடி படித்தது, இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து எனக்கு கொடுத்துட்டே இருக்குது. இது நம்ம பார்த்தோம், புக்கில் இது இருந்துச்சு, இந்த வேர்ட் இருந்துச்சு, இதை சொல்லணும், இதுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு ஆல்ரெடி ப்ரீலோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக எனக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்குது? டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. அது என்னோடய மவுத் வழியாக என்ன பண்ணுது? உனக்கு வந்துகிட்டே இருக்குது. யூ ஜஸ்ட் லிசனிங் த்ரூ யுவர் இயர்ஸ். இதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், உனக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே த்ரூ த நியூரான்ஸ். எப்படி நடக்குது நியூரான்? திஸ் செல் நார்மலாக நம்ம பார்த்துக்கோங்கள, செல் டிவைட் ஆகணும், செல் டிவிஷன். பட் இந்த பயபில் டிவைட் ஆக மாட்டானா? இட் டு நாட் டிவைட், ரைட்டா? இம்பார்ட்டண்டான விஷயம், இட் டஸ் நாட் டிவைட். நியூரான்ஸ் டஸ் நாட் டிவைட், சரியா? நியூரான்ஸ் டஸ் நாட் டிவைட். நெக்ஸ்ட் பார், நியூரோக்ளியா, ரைட்டா? நியூரோக்ளியா அல்லது கிலியல் செல், ரைட்டா? கிலியா செல்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நியூரான் மாதிரி இருந்துச்சுல, இதை தவிர இவனுக்கு சப்போர்ட்டிவ்க்கு நிறைய பேர் இருப்பாங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். தேர் கோயிங் டு ஹோல்ட் இட். அவங்கள ஜஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கிறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, சாஞ்சிக்கிறது. இப்போ இருக்குது பார்த்தியா, என்னோடய நர்வஸ் சிஸ்டம்க்கு இந்த ட்ரெஸ் தேவையில்லை, ஆனால் இந்த ட்ரெஸ் தேவை. இந்த ட்ரெஸ் இல்லைன்னா என்னோடய நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும்? ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீ ட்ரெஸ் போடலை, யூ ஆர் நாட் இன் அ குட் வெல் மேனர்ட் அப்படின்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? எனக்கு கொடுத்துட்டே இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இட் இஸ் நாட் நெசசரி, இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், பட் அ சப்போர்ட்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய, ரைட்டா? ரைட். ஆமாம், டயக்ராம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், வரேன் இருக்குது, ரைட்டா? நம்மளுக்கு இருக்குது, இன்றைக்கி நம்ம பார்க்க தான் போகிறது நியூரோக்ளியா. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கிளியல் செல், ரைட்டா? கிளியல் செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டா? அடுத்து இட் இஸ் அ சப்போர்ட்டிங் செல். நான் எக்ஸைட்டிங்னா இட் டஸ் நாட் கேரி எனி எலக்ட்ரிக்கல் சிக்னல், இது எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணாது, எலக்ட்ரிக்கல் சிக்னலை அப்சார்ப் பண்ணவும் செய்யாது. தெர் இஸ் நோ சிக்னல் பாஸ்டு த்ரூ திஸ் நியூரோக்ளியா, ரைட்டா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. டோன்ட் இனிஷியேட் ஆர் கண்டக்ட் இம்பல்ஸ், அதை தான் சொன்னேன். ஸோ அதாவது இம்பல்ஸ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணவும் செய்யாது, டிரான்ஸ்மிட் பண்ணவும் செய்யாது. டிவைட் அண்ட் மோர் இன் நம்பர்ஸ் நிறையா இருக்கும். அந்த நியூரான், நீ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தல, இந்த பிரைன் டயக்ராம் பாரு, இதில் நியூரான் இருக்குது. இப்போ மேலே எங்கே மிதந்துட்டு இருப்பான்? வேர் தே வில் பி, தேர் மஸ்ட் பி சப்போர்ட், தேர் மஸ்ட் பி பிளேஸ். அவங்கள நிப்பாட்டுறதுக்கும், அவங்க இருக்கிறதுக்கும், அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், இது எல்லாமே பேக் அண்ட் டீம், ரைட்டாக? பேக் அண்ட் டீம் இருப்பாங்க. அவங்க தான் என்னது? நம்மளோட நியூரோக்ளியா செல்ஸ் ஆர் பேக் அண்ட் டீம், பேக்கப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்து நர்வ் ஃபைபர்,
லாங் தின் ஃபைபர்ஸ் எல்லாம் பண்டல்ஸ்னு சொல்லலாம் ரைட்டா. ஃபைபர்ஸ் சின்ன சின்னதாக நீளமாக இருக்க போது அவங்கள பண்டல்ஸ்னு நம்ம சொல்ல போகிறோம் ரைட்டா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரைட். ஸோ லெட் அஸ் கோ வித் த டாப் டக்கர் இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். இம்பார்ட்டன்ற வார்த்தையை விட வெரி 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 இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இதில் 3 விஷயத்தை பற்றி படிக்க போகிறோம். ஒன்று ஆக்ஸான், செல் பாடி, இன்னொன்று டென்ட்ரைட்ஸ் ரைட்டா. டென்ட்ரைட்ஸ் இந்த 3 பேரை பற்றி தான் படிக்க போகிறோம். அதுக்குள்ளேயே மீதி இருக்க பார்ட்ஸ் எல்லாம் வந்துடும். தீஸ் ஆர் தி மெயின் பார்ட்ஸ். அதாவது என்னது, இங்கே இருக்குது பார்த்தியா இந்த ஸ்ட்ரக்சரில் இப்படி வெளியே அப்படியே நீட்டிகிட்டே இருக்குது பார்த்தியா, இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்கலாம். அது பேர் என்ன அப்படின்னா டென்ட்ரைட்ஸ். இந்த மண்டை பையன் இருக்கால, இந்த மண்டை இதுதான் அந்த மெயின் ஆப்ஜெக்ட் செல் பாடி. அதுக்கப்புறம் வால் மாதிரி இருக்குல்ல, திஸ் டெயில், இந்த டெயில் தான் என்ன அப்படின்னா ஆக்ஸான். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, யார் யார் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரைட். வில் ஸ்டார்ட். ஸோ கட் பண்ணிவிட்டேன், என்ன பண்ணிட்டேன் நான், இவனை பிச்சுட்டேன் ரைட்டா. எப்படி பிச்சிருக்கேன் பாரு, இங்கே இருக்கு பாரு, இந்த பாட்டை பிச்சுட்டேன். இந்த பாட்டை மட்டும் இப்போ பிச்சுட்டோம் ரைட்டா. திஸ் பார்ட் we are going to study this part alone. பார்த்தியா பிச்சுட்டேன்ட்டேன். இங்கே போனால் டென்ட்ரைட்ஸ்லாம் இருக்குது, டென்ட்ரைட்ஸ்லாம் இங்கே இருக்கும், இங்கே ஆக்ஸான் கீழே போகும். எல்லாத்தையும் பிரித்து கொண்டுட்டேன். இதுக்கு பேர் என்னது, சைட்டான் ரைட்டா. சைட்டான் ரைட்டா. ஜென்ரலாக நம்ம காமனாக என்ன நேம் அப்படின்னா செல் பாடின்னு சொல்ல போகிறோம். அந்த செல் பாடியில் தனியாக அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ் திஸ் இஸ் அ 5 மார்க். கவனி, செல் பாடி அல்லது பெரிகேரியான், இதுக்கு பேர் என்னது, இன்னொரு பேர் பெரிகேரியான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா. பெரிகேரியான் செல். இந்த செல்லில் பார்த்திங்க அப்படின்னா there is a cell, ஒரு நியூக்ளியஸ் இருக்க போது. அந்த நியூக்ளியஸ் எங்கே இருக்க போகுது, சென்டர். டே அந்த பேராகிராஃபை தான் இப்படி நான் மாற்றிருக்கேன். உன் புக்கில் ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கா, என்னதுக்கு இந்த சைட்டான்னு போட்டு ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கா, சைட்டான்னு போட்டு ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கா, அந்த பேராகிராஃப் தான் உடச்சி சுக்குநூறு ஆக்கிட்டேன். இதுதான் கீவேர்ட்ஸ். இதை பார்த்தோன்னே நீ அந்த பேராகிராஃப் எழுதுறதுக்கு பழகணும் சரியா. அதை கவனம் வச்சுக்கிறேன் ரைட். அடுத்து சைட்டோபிளாசம். மோர் நிறைய சைட்டோபிளாசம் இருக்குமா. ஸோ சைட்டோபிளாசம் கொஞ்சம் நார்மலாக சைட்டோபிளாசம் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புள்ளியப்போ இங்கே பாரு, இங்கே நிறைய சைட்டோபிளாசம்ஸ் இருக்குது ரைட்டா. இந்த எல்லோ கலர் எல்லாமே சைட்டோபிளாசம்னு சொல்லலாம். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் நியூரோபிளாசம். நிறையா இருக்குது, அதுக்கு பேர் என்னது, we are going to call it as நியூரோபிளாசம். அடுத்து செல் ஆர்கனல்ஸ். நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குது. நார்மலாக நம்மளோட செல்லில் என்னென்ன ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும், வாட் ஆர் த செல் ஆர்கனல்ஸ் சொல்லு பார்க்கலாம். அனிமல் செல்லில் என்னென்ன ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும், நீ படித்த வரைக்கும் உனக்கு தெரிஞ்ச செல்ஸ் எல்லாம் சொல்லு. செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் சொல்லு, உனக்கு தெரிஞ்ச ஆர்கனல்ஸ் எல்லாம் சொல்லு. புக்கை பார்க்க, அது புக்கில் இருக்குது, அதை பார்த்து சொல்லிடாது. மைட்டோகாண்ட்ரியா, வெரி குட். மைட்டோகாண்ட்ரியா குட். Golgi apparatus, that's good. Mitochondria, endoplasmic reticulum, lysosome, super, Golgi apparatus, avladana vera, that's it. Ribosome, good. Nucleus, neuroplast, okay. Mesophyll, chloroplast irukada, vacuoles, chloroplast irukuma irukada. குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அப்போ எங்கள் கொஸ்டினை மட்டும் நான் என்ன பண்ணணும், பிளான்ட் செல்னு மாற்றணும் ரைட்டா. பிளான்ட் செல்னு மாற்றினா குளோரோபிளாஸ்ட் இருக்க போகுது, பிளான்ட் செல் இல்லைன்னா குளோரோபிளாஸ்ட் இருக்காது. சென்ட்ரியோல், குட். சென்ட்ரியோல்லாம் ரொம்ப முக்கியமானது. சென்ட்ரியோல் தான் என்ன பண்ணுமா, இட் இஸ் அ டெட் செல். லைசோசோமா, லைசோசோம் இஸ் கால்ட் சூசைடல் பேக்ஸ். யாரெல்லாம் வயசானவனை பூரா கொண்டுருவாங்க. சுடுகாடு நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி செல்லோட சுடுகாடு பேர் லைசோசோம். லைசோசோம்குள்ளே போனால் எல்லாத்தையும் எரித்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க ரைட்டா. சரி, நம்ம உடம்புல செத்து போகிற செல்லாம் எங்கே போகுது, chloroplast present in plants only, yes, very good. Endoplasmic reticulum, membrane, cell wall, good. Lysosome, good. சொல்லு பார்க்கலாம். சரி, நம்ம உடம்புல செத்து போகிற செல்ஸ் எல்லாம் எங்கே போகுது, where the செத்து போன cells are going in our body, dead cells, yes, dead cells எங்கே போகுது. மதன், awesome Madan, awesome, good. All John, Kevin, Divagar, Dayalan, good. Crazy cat, skinna, nail, blood, oh, loading, nails, nail hair, okay, right. சரியா, எங்கே போகுது, it's going to be nails and hairs. ஏன்னா have you noticed that நெகை வெட்டினா யாருக்கெல்லாம் வலிக்கும், நெகை வெட்டினா யாருக்காவது வலிக்குமா. urine is the waste from our food and water, ரைட்டா. யூரின் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிடுறது ரைட்டா. there is a tract, நம்ம வாயிலேருந்து திருப்பி ஆனஸ் வழியாக, வாயிலேருந்து ஆனஸ் திருப்பி வெளியே வருது. அந்த ட்ராக்டுக்குள்ளே இருக்கிறது ஆனஸ் அண்ட் பீனஸ் வழியாக.
இது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணியிலே இருக்கக்கூடிய வேஸ்ட்டு தான் காலையில் ஃபீசஸ் நம்ம டாய்லெட் போகிறதுல வரல அதுலேயும் யூரின்லேருந்து வரக்கூடியது. பட் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தே கம் த்ரூ நெயில்ஸ் அண்ட் ஹேர்ஸ். அதை கட் பண்ணுறப்ப வலிக்கிறது கிடையாது பிகாஸ் தே ஆர் ஆல் டெட் செல்ஸ். ஏன் வளர்ந்துட்டே இருக்கு? ஹேவ் யூ நோட்டிஸ் தட் டியூரிங் யுவர் ஃபீவர் whenever you are felt ill, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா that time the growth of your nails a little bit higher. நார்மலாக யூஸ்வலாக இருக்கிறதோட உன்னோட நெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வளரும். பிகாஸ் நம்மளோட நீ எல்லாம் என்னோட சோல்ஜர்ஸ், ரைட்டா? யூ ஆர் ஆல் மை வாரியர்ஸ். ஹூ ஆர் த வாரியர்ஸ் இன் அவர் பாடி? நம்மளோட உடம்போட வாரியர்ஸ் யார்? ஹூ இஸ் த வாரியர் ஆஃப் அவர் பாடி? நம்ம உடம்போட வாரியர் யார்? ஹூ இஸ் த வாரியர் ஆஃப் அவர் ஹியூமன் பாடி? கனிஷ் வாங்க, ஏன் லேட்டர்? எஸ், who is the warrior? You have noticed, very good, dark, very good. RBC, hey, oh my god, WBC, that's good Kanish. RBC is for carrying oxygenated blood allame. WBC, white blood cells. WBC is going to be the fighter. Types of WBC படிச்சிங்களா? இருக்கா உனக்கு? இன்னும் இல்லை நினைக்கிறேன். Immune system is a very good answer, Prajit. Immune system is a good answer. Immune system இருக்கக்கூடிய WBC is going to fight, ரைட்டா? நம்ம உடம்புல என்ன அப்படின்னா, கிறிஸ்டினோ நீங்கள் இப்போ தான் வந்தீங்கன்னா புரியாது, கொஞ்சம் நேரம் கவனிங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சிடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? நம்ம உடம்புல ஒரு நோயோ கிருமியோ வந்துருச்சுன்னா அப்போ அதோட சண்டை போடணும். ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கும், ஃபீவரோ உடம்பு சரியில்லை அப்படின்னா சண்டைன்னு வந்துட்டால் ரெண்டு பக்கமும் இழப்பு இருக்கும், ரைட்டா? பாக்டீரியா வந்திருக்கு, பாக்டீரியாவோட சோல்ஜர்ஸ் வாரியர்ஸ் அவங்களும் இருப்பாங்க, நம்மளோட சோல்ஜர்ஸ் அண்ட் வாரியர்ஸ் WBC அல்லது இம்யூன் சிஸ்டம். ரெண்டு பேருக்கும் சண்டை நடுறப்ப சேதாரம் ரெண்டு பக்கமும் இருக்கும். அந்த சேதாரம் அடைஞ்ச செல் எல்லாமே நமக்கு என்னது நெகமாகவும் அல்லது ஹேர்ஸாகவும் என்ன பண்ண போகுது? வளரப்போகுது. சரியா? தட் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு ரைட். அடுத்து அதனால தான் செல் ஆர்கனல்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் வி ஹாவ் அ ஸ்பெஷல் செல் ஆர்கனல்ஸ், ரைட்டா? ஸ்பெஷலாக ஒரு ஆர்கனல் இருக்குது, என்ன அப்படின்னா அது பேர் நெசல் கிரானியூல்ஸ். கிரானியூல்ஸ்னானது சின்ன சின்ன முட்டையாக முடிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, ரைட்டா? ரைட், அந்த மாதிரி. ஹவு டு இன்க்ரீஸ் WBC? WBC எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? பை ஈட்டிங் குட் ஃபுட். நீங்கள் நல்லா சாப்பிட்றதா இருக்கட்டும். அதே மாதிரி என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ரொம்ப அதாவது சோஷியலில் விச் இஸ் த வெரி ஸ்ட்ராங் டைனாசிட்டி சொல்ல பார்க்கலாம். இந்தியாவில் நிறைய டைனாசிட்டி இருந்துச்சு, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான டைனாசிட்டின்றது இது, ரைட்டா? குளுக்கோஸ் எதுக்கு போடுறாங்க தேவா? தட்ஸ் அ குட் கொஷின், வி வில் டிஸ்கஸ் இட், ரைட்டா? Tell me who is a strong dynasty? Mughals. Yes, absolutely Mughals. சோலாலாம் சவுத் இந்தியாவில், ஓவரால் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முகல் டைனாசிட்டி. முகல்ஸ் தான் என்னது, அதாவது ஆல்மோஸ்ட் ஹோல் பார்ட் ஆஃப் த இந்தியா. தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டோன்னா சேரோ, சோலா, பாண்டியாஸ் இவங்க எல்லாருமே ஓகே. பட் பை ஜென்ரல் ஓவரால் கண்ட்ரி எடுத்துகிட்டோன்னா நிறைய டைனாசிட்டி இருந்தாலும் முகல் டைனாசிட்டி பல நூற்றாண்டுகளாக அவங்க இருந்தாங்க. தட் இஸ் அ வெரி பிக் டைனாசிட்டி. ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த இந்தியா they have just captured. எப்படி அவங்கள இவ்வளோ ஃபேமஸ் ஆனவங்கன்னு சொல்கிறோம்? பை கீப் ஆன் ப்ராக்டிஸிங். அவங்க என்ன பண்ணுவாங்க? நிறையா சண்டைகளுக்கு போகிறாங்க, ரைட்டா? நிறைய சண்டைகளுக்கு போகிறாங்க, நிறைய போர் என்ன அப்படின்னா போர்கள் செஞ்சு தான் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானாங்க. அதே மாதிரி ஒன்னோட WBCயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நிறைய கிருமிகள் வரும். நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி மாடர்ன் பேரண்டிங் அப்படின்னு குழந்தைங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது, வெளியே விடுறதில்ல, மண்ணில் விளையாடுறது கிடையாது, ஒரு சின்ன தூசி கிடையாது, வீட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அந்த சண்டைன்றது அந்த குழந்தையும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல, உள்ளே இருக்க பாடியும் என்ன அப்படின்னா எந்த விதமான ஒரு நோய் கிருமியோ எதையுமே எக்ஸ்போஸ் பண்ணுறதே கிடையாது. சடனாக எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப இந்த WBCயால் என்ன பண்ண முடியாது? ஃபைட் பண்ண முடியாது. ஹாவ் யூ நோட்டிஸ் தட் வாட் இஸ் தட் வேக்சின்? நம்ம உடம்புல எதுக்கு வேக்சின்லாம் போடுறாங்க? ரைட்டா? நம்ம உடம்புல வேக்சின் எதுக்கு போடுறாங்க? வேக்சின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வேக்சின்? என்னென்ன வேக்சின்லாம் போடுவாங்க? ஹெப்பாட்டிட்டிஸ் பின்னு ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் போலியோ வேக்சின் போடுவாங்க, போலியோ வேக்சின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சக்காமால ஊசி, அதுக்கப்புறம் உனக்கு காய்ச்சலுக்குரியது நிறைய ஊசி. அந்த குழந்தை 5 வயசுக்குள்ளே நிறைய ஊசி போடுவாங்க. ஏன்னா ரீசெண்டாக எனக்கு என்ன அப்படின்னா என்னோடய பையனுக்கு 1 வயசு ஆகுது, ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவனை கூட்டிகிட்டு போயிருந்தோம். 2 கையில் 2 ஊசி, 2 தொடையில் 2 ஊசி, ஒரே நாளில் 4 ஊசி, நிறைய விஷயம். ஸோ இன்க்ரீஸ் த WBC இல்லை, polio virus, we are sending the virus. So what happens? இனிஷியலாகவே அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம உடம்புல வேக்சின் அப்படிங்கிறது அதில் ரெண்டுமே இருக்கும். என்ன அப்படின்னா
நம்ம உடம்பு சின்னதாக இருக்கப்பே, அதாவது ரொம்ப வீரியம் கம்மியாக அல்லது போலியோ வைரஸோட ஷேப்பில் இருக்கக்கூடியது. இட் இஸ் நாட் அ ரியல் திங், இட் இஸ் அ டெட் செல்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்சியில் இப்போ என்னோட வாரியர்ஸ் நீ எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட், நான் உள்ள 9th ஸ்டாண்டர்ட் ஒருத்தனை திணிச்சேன்னா உனக்கு வித்தியாசம் தெரியல, நீ கண்டுபிடிச்சிடலாம்ல. 9th ஸ்டாண்டர்ட் ஒரு பையனை நான் உள்ளே திணிச்சேன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் இட் அவுட் இட் இஸ் அ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ உனக்கு தெரியும். ஆனால் அந்த பையன் எதுவுமே பண்ண மாட்டான். ஹீ இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ இட். ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் கூடு, ஃபார் எக்ஸாம்பிள் போலியோ வைரஸோட கூட மட்டும் என்ன பண்ண போகிறேன், நான் உள்ளே அனுப்ப போகிறேன், நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புவாங்க. ஸோ இட் வில் நாட் அஃபெக்ட் எனி திங். பட் த WBC வில் ஹாவ் அ ஸ்டோரேஜ், மெமரி ஸ்டோரேஜ். இந்த ஷேப்பில் தான் இந்த வைரஸ் இருக்கும். இவன் வந்தானா இவனை இங்கே கட் பண்ணணும், இங்கே கட் பண்ணணும், இங்கே குத்தணும், இப்படி கொத்தி அவனை கொலை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம WBC வில் ஹாவ் தட் ஆன்சர். WBC ஏன் ஃபீவர் வருது? எஸ், வேக்சின் போட ஏன் ஃபீவர் வருது? தட் இஸ் த திங். ஏன்னா ஃபீவர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா WBC இஸ் இன்டிமேட்டிங் யூ, நான் சண்டை போட்டுட்ருக்கேன், எனக்கு எனர்ஜி தேவை, நீ நல்லா சாப்பிடு, நிறைய விஷயங்கள் எடுத்துக்கோ, எனக்கு அடிஷ்னலாக ஃபோர்ஸ் அனுப்பு, ஆன்டிபயோட்டிக் வெளியேருந்து நம்ம போடுறோமா, எதிர்ப்பு சக்தி ஊசி போடுறாங்களா, அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ நம்ம வேக்சின் போடுறோம் அப்படின்னா வெளியேருந்து ஒரு எக்ஸ்டர்னலாக நம்ம வைரஸ் உள்ளே அனுப்பியிருக்கோம். அந்த வைரஸோட நம்ம WBC சண்டை போடுது. அப்படி சண்டை போடுறப்ப இதோட சைஸ் இது புதுசாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்த வைரஸ் படி கிடையாது. இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசம். ஸோ WBC ரொம்ப ஆக்ரோஷமாக பயங்கரமாக சண்டை போடுது. அப்போ நிறைய வேலை பார்க்குது, நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகுது? அஸ் அ ஹீட்டாக ரிலீஸ் ஆகுது. ரைட்டா? அப்போ ஹீட்டாக, வெப்பமாக இல்லை, அதான் நம்மளுக்கு ஃபீவர் வருது. ஸோ வேக்சின் குட்டான்னு கேட்டால் இட் இஸ் வெரி குட், கண்டிப்பாக வேணும். நான் தான் சொன்னேன், அந்த குழந்தைங்க அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னா ரொம்ப 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 அனீமிக்காக டக்குன்னு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா, ஒரு வைரஸ் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களோட இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யாது. உன்னோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா உனக்கு நிறைய நோய்கள் வரணும். அதுக்காக நம்மளாக போய் நோயை வர வச்சுக்கிறது கிடையாது. யூஸ்வலாக சின்ன சின்ன விஷயங்கள், காய்ச்சல் வந்துச்சுன்னா உடனே ஒரு 2-3 டேஸ் இருந்துச்சுன்னா ஓகே, ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கலாம். காய்ச்சல் வந்த உடனே அல்லது காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி குழந்தை கொஞ்சம் டயர்டாக இருக்கப்போ அப்போயே என்ன அப்படின்னா மாத்திரையை கொடுத்துருது. அப்போ என்ன பண்ணோம், நம்ம WBC வேலை செய்யாது. வெளியே இருந்து நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் புதுசாக ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போய் அவங்களை கீல் பண்ணிவிடுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் வரப்பையும் நம்ம WBCக்கு அந்த ஒரு வைரஸை அட்டாக் பண்ணுற மெத்தடாலஜி தெரியாது. இஃப் யூ ஆர் லிவிங் இட் ஃபார் 2 days, 1 or 2 days போட்டுட்டோம், அதாவது நம்ம மாத்திரை மருந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பட் அந்த 1 or 2 daysல நம்ம WBC வில் நோ தட் ஓகே, இவன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம், நம்ம வந்து யானைப்படை அனுப்பணும் அல்லது குதிரைப்படை அனுப்பணும், காலர் படை, இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, ராஜாவே இறக்கிறோம் அப்படின்னு மெயின் WBC இந்த மாதிரிலாம் வரப்போகுது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ வி ஹாவ் டு கிவ் இட் அப். ஸோ அதனால் என்ன அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் வேணும்னா நீ நல்லா சாப்பிடணும். உனக்கு ஏதாவது நோய் வரணும் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க நிறைய பேர். ரைட்டா? வேக்சின் போட்டால் டெத் ஆகுறதுனா ரொம்ப ரேர் கேஸ், இட் இஸ் நாட் அ யூஷுவல் கேஸ். அதாவது என்ன அப்படின்னா தேர் இஸ் சம் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒரு சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட் ரியாக்ஷன், அவங்களோட பாடிக்கு அது ஒத்துக்காமல் இருக்கலாம், அலர்ஜிக் ஃபார்ம், அதனால தான். ரைட்டா? எஸ், தட் இஸ் வெரி, ரொம்ப ஹைஜீனாக இருக்கவும் கூடாது, தட் இஸ் ஆல்சோ வெரி பேட். நீங்கள் ரொம்ப ஹைஜீனாக இருக்கீங்கன்னு எப்பயுமே க்ளீனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம WBC அது தூங்கிடும். WBCக்கு வேலையே இருக்காது. நம்ம வெளியவே எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தன் மோசமானவன் இருக்கான், மலேரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெங்கு, இதெல்லாம் பயங்கரமானது. இவனெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். டெங்குலாம் ஃபீவரே இருக்காது, டெங்குலாம் ரொம்ப மோசமானது. டெங்கு என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே புகுந்து நம்மளோட பிளேட்லெட்ஸை பூரா காலி பண்ணிவிடும், நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. டெங்கு ஃபீவர் இருந்தவங்க தே லுக்ஸ் வெரி நார்மல், டயர்டாக இருப்பாங்க, பட் தே லுக்ஸ் வெரி நார்மல். ஏன் அப்படின்னா டெங்கு வைரஸ் வில் கோ அண்ட் சிட் ஆன் த பிளேட்லெட்ஸ். நேராக போய் நம்ம பிளேட்லெட்ஸ், அதுக்கு பிளேட்லெட்ஸ் பிடிக்கும், பிளேட்லெட்ஸ் மேலே போய் உட்காந்துக்கும். ரைட்டாக? என்ன பண்ணுவோம், பிளேட்லெட்ஸ் மேலே போய் உட்காந்துக்கும். அப்படி பிளேட்லெட்ஸ் மேலே உட்காந்துருச்சுன்னா WBCயோட வேலை, நீ யார் எவனாரு என் வீட்டுக்குள்ளே வந்துட்ட, அவ்வளோதான் போட்டுது. WBC பிளேட்லெட்ஸையும் சேர்த்து காலி பண்ணிவிடும். டெங்கு ஃபீவர் இருந்தவங்களுக்கு சடனாக பிளேட்லெட்ஸ் கவுண்ட்டு குறையும். அதுக்கு என்ன மருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா இந்த பப்பாளி இலையை அரைச்சி குடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம அரைச்சி குடித்தோம் அப்படின்னா தட் வில் கிவ் அஸ் சப்போர்ட். அது சடனாக என்ன பண்ணும், நம்மளோட பிளேட்லெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. டைஃபாய்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ரைட்டா? வாட் இஸ் பிளேட்லெட்ஸ்? பிளேட்லெட்ஸுங்கிறது என்னது, ரத்த தட்டுக்கள் சொல்லுவாங்க. ஈடி படம் பார்த்துருக்கியா? அதர்வா ஈடி படம். ஈடி படத்தில் அதர்வாக்கு என்ன ஆகும்? ஹீ இஸ் எ ஸ்ப்ரிண்டர். அவன் வந்து ஒரு ரன்னிங் அத்லெட்டாக இருப்பான். ஆனால் அவனுக்கு இருக்க ஒரு பிரச்சனை, அவனோட கையில் ஒரு சின்ன பிளேடை வச்சு கீச்சிட்டாலும் என்ன ஆகும், ரத்தம் நிற்காமல் வெளியே போயிட்டே இருக்கும். ரைட்டா? பிளேட்லெட்ஸ் உன்னோட பாடியில் இல்லைன்னா திடீர்னு ஒரு அடிபட்டுருச்சுன்னா
உன்னோட ரத்தம் உறையாது. பிளட்டு உறையிறதுக்கு, ரத்தம் உறையிறதுக்கு, உன்னோட பிளட்டு கிளாட் ஆகணும்னா அதுக்கு பிளேட்லெட்ஸ் இருக்கணும். பிளேட்லெட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உன்னோட ரத்தம் என்ன பண்ணும், உறையும். ரைட்டா? பிளட்டு ஸ்டாப் ஆகணும்னா அந்த இடத்துல அப்படியே ஆக்சைடு ஆகணும். அப்படியே அந்த இடத்துல பிளேட்லெட் என்ன பண்ணணும், பிளேட்லெட்ஸ் வந்து யாரும் வெளியே போகாது அப்படின்னு கேட்டை க்ளோஸ் பண்ணணும். கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிளேட்லெட்ஸே இல்லை, செக்யூரிட்டி இல்லை. அப்போ என்ன பண்ணும், உள்ளேருந்து பிளட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன். ரைட்டா? ரைட்டா? எஸ், ரைட்டா? அதான் பிளேட்லெட்ஸ். அப்போ டெங்கு ஃபீவர் இருந்தவங்களுக்குலாம் பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்கும். அடிலாம் படாமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங். ரைட்டா? ரைட்டா? நர்வில் கட் பண்ணால் நார்மலாகவே நான் ஸ்டாப்பாக வரும். நரம்பில் கட் பண்ணனா நீ என்ன பண்ணுற, உன்னோட ஹார்ட் புஷ் பண்ணுது. நர்வ்ஸ் கட் பண்ணால் என்ன ஆகும், ரத்தம் நிற்காமல் போகும். நர்வ்ஸ் கட் பண்ணால் உன்னோட ஹார்ட்டை ப்ரெஷர் கொடுக்குது, பம்ப் பண்ணுது. உங்கள் வீட்டில் ஒரு ஹோஸ் பைப் இருக்குது. ரைட்டா? மோட்ரு போட்டிருக்கும். மோட்ரு போட்டு பைப்பில் தண்ணி போயிட்டுருக்கு. திடீர்னு பைப்பை நடுவில் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண, அந்த இடத்துல இந்த ரத்தம் பீச்சிக்கிட்டு வருமா? அப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம அந்த ரத்தத்தை என்ன பண்ணணும், நம்ம அந்த பைப்பை ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம லாக் பண்ணி வைக்கணும். பட் நார்மலாக சின்ன சின்ன கட்டு, நம்ம நார்மலாக ஒரு சின்ன வெட்டு, சிம்பிளாக லைட் கட் இருந்துச்சுன்னா ரத்தம் கொஞ்சமாக வரும், அது பிரச்சனை இல்லை. நர்வ் கட் இஸ் வெரி வெரி பேட். தட் இஸ் வெரி பேட் சிச்சுவேஷன். லைக் ஒரு ஏன்னா நரம்பில் கட் பண்ணுறப்ப ஏன் ரத்தம் நிற்காமல் வருதுன்னா ஹார்ட்டை பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. சிம்பிள் மோட்டார், வீட்டில் மோட்டர் போட்டிருக்கப்போ பைப் உடஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும், அதான். ரைட்டா? ஸோ இது இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. வி வில் கண்டினியூ பை டுமாரோ. ரைட்டா? இருக்குது. ரைட்டா? ஆல்ரெடி ஹேவ் அ நோட்ஸ். ரைட்டா? டென்ட்ரிஸ் நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் ஆக்ஸான். ஸோ நாளைக்கு நம்ம இந்த ஆக்ஸான் இந்த 3 பேரையும் சேர்த்து வி வில் கண்டினியூ வித் தட். ரைட்டா? வில் கண்டினியூ டுமாரோ. ரைட்டா? நெக்ஸ்ட் கிளாஸ் வேறு இருக்குது சாருக்கு, 11th ஸ்டாண்டர்ட். சரியா? ஸோ வில் கண்டினியூ திஸ் பை டுமாரோ. ஸோ டு ஹேவ் எனி ஜென்ரல் டவுட்ஸ், வி வில் ஆஸ்க் இட். ஜென்ரல் டவுட்ஸ் வந்து அதை கீழே வி வில் டிஸ்கஸ் தட். ஸோ ஏன்னா இப்போ ஆரம்பித்து அதை முடிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் ஆஸ்க் எனி ஜென்ரல் டவுட்ஸ். உனக்கு ஜென்ரல் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லு. இல்லை கிளம்புறவங்க கிளம்புறாங்க. யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி, டு யுவர் ஹோம்ஒர்க்ஸ். ரைட்? ஓகே, ரைட். ஸோ நோ மோர் டவுட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ கிவ் யூ 1 minute டைம். எஸ், ட்ரிபிள் ஆன்டிஜன் பற்றி நம்ம பார்க்கலாம். வி ஹேவ் அ டீடைல் திங். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஓகே? ஒர்க் ஆஃப் லிவர். லிவரோட ஒர்க் என்ன? ஓகே, லிவரோட ஃபங்க்ஷன் என்ன? வாட் இஸ் த லிவர்? லிவர் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை, வாட் எவர் த நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அதுக்கப்புறம் குளுக்கோஸ், இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி அதை திருப்பி நம்மளுக்கு கொடுக்குறது. கன்வர்ஷன், நம்மளோட எனர்ஜி கன்வெர்ட்டர். நம்மளோட எனர்ஜி கன்வெர்ட் ஆகிறதுக்கு நம்மளோட ஸ்டமக் என்ன பண்ணும், கிரைண்டர். ஸ்டமக் வந்து கிரைண்டர். கிரைண்டரை அரைச்சதுக்கப்புறம் மாவு என்ன பண்ணணும், புளிக்க வைக்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறோமா, அந்த மாதிரி அதில் இருக்க குளுக்கோஸாக மாற்றுறது. அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜி. நம்ம சாப்பிட்றது வந்து பார்த்தா அப்படின்னா நீ ஆப்பிள் சாப்பிடுவ, சாதம் சாப்பிடுவ, உருளைக்கிழங்கு சாப்பிடுவ. இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அல்லது கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாத்தையும் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில என்ன அப்படின்னா ஒரு சில ஃபார் என்சைம்ஸ், அந்த என்சைம்ஸ் ஒரு சில லிக்விட் தேவைப்படுது. அதை உருவாக்குறது தான் லிவர், பேன்க்ரியாஸ் எல்லாம். ரைட்டா? தெர்மல் ஃபிசிக்ஸ் நடத்தலாம். ரைட்டா? டுமாரோ கிளாஸ் அஸ் யூஷுவல் 6 to 8 தான் இருக்கும். உனக்கு 1 hour, 9th 1 hour அந்த டைமில் தான் இருக்கும். ஐ வில் ஜஸ்ட் லெட் யூ நோ. ஈவினிங் 6 8 பாரு. மார்னிங் கிளாஸ் இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டுருக்கு, அதனால் உனக்கு இல்லை. ஸோ ஐ வில் ஜஸ்ட் பார்க்கலாம் என்னென்ன 10th ஸ்டாண்டர்டுக்கு 6:30 to 7 வைக்கலாமா, 6:30 to 7:30 அப்படி நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே? டைஃபாய்டு ஃபீவர் வந்தால் என்ன ஆகும்? எதுவுமே ஒன்றாகாது, எதுவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் இல்லை. டைஃபாய்டு இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வைரஸ். ஸோ அது வந்து நம்மளுக்கு வரப்போ WBC சண்டை போடும், யூஸ்வலாக இருக்க போதும், அவ்வளோதான். இந்த டெங்குவில் தான் கொஞ்சம் வித்தியாசமானது. டக்குன்னு பிளேட்லெட்ஸை குறைச்சிடும். டைஃபாய்டில் WBC தான் குறையும். ஹீமோக்ளோபின்னா அயன் கண்டென்ட் இருக்கிறது நிறையா எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை கிரேப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் டெய்லி நம்மளோட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதெல்லாம் நிறையா எடுத்துக்கலாம். ரைட்டா? எஸ் கண்டிப்பாக ப்ராப்ளம் இன்டீரியல் எல்லாமே வரும். ஓகே, சரிப்பா, ரைட். We will leave now. We will see by tomorrow. Tada, bye-bye, see you. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா. WBCனா வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ். நர்வ் கட் ஆகிடுச்சுன்னா ஸ்டிச் போடுவாங்க. ஸ்டிச்சஸ் போடுறாங்களே, பெரிய ஆழமான கட்டுனா தான்